டே 2 ஆஃப் லண்டன் ட்ரிப் இப்படி தாங்க ஆரம்பிச்சது. நேராக ஈஸ்ட் தான் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு மகாலட்சுமி கோயில், அதுக்கப்புறம் வந்து முருகன் கோயில் இதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நேராக பிரிட்டிஷ் மியூசியம் வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட எத்தனை ஃப்ளோர்ஸ், 5 to 6 ஃப்ளோர்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நிறைய இட்ஸ் அ வெரி லென்த்தி வீடியோ. பட்டு அவ்வளோலாம் போட்டோன்னா உங்களுக்கும் போர் அடிச்சிடும். அதனால் எது அங்கங்கே எது ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ணதோ அந்த மாதிரி முக்கியமானது, இல்லைனா வந்து ஓரளவுக்கு நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படி தான் எடுத்து இதை வந்து டீக்ளட்டர் பண்ணியிருக்கேனே சொல்லலாம். இதில் வந்து இந்தியாவோட இதுவும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நாட் ஓன்லி ஆர்ட் ஃபார்ம், என்ன சொல்கிறது, ஒரு ஒரு நாட்டினுடைய பாரம்பரியம், பழங்காலத்து முறைகள், அப்புறம் மருத்துவ முறைகள், மருத்துவம் எப்படி இருந்தது, வியாதிகள் எப்படி பரவுனது, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்படி வந்து புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டது, அதை வந்து எப்படி இது பண்ணாங்க, அப்படி எல்லா எல்லா வகையான ஒரு எவல்யூஷன் இருக்கும் இல்லையா. ஸோ டிஸ்கவரி, எவல்யூஷன் அப்படி எல்லாத்தையும் வந்து இதில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவையும் வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி, அப்புறம் நம்மளுடைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சித்தார், அப்புறம் வந்து நம்மளுடைய சவுத் இண்டியன் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறது, சவுத் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறதும் நிறையா இருந்தது. மெயினாக வந்து தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் டெம்பிள், அப்புறம் திருவாசகம் எழுதினவர்னு நினைக்கிறேன் அவர். அப்படி எல்லாமே தமிழ் சம்மந்தமானது, தமிழை வளர்ப்பதற்காக அந்த சமயத்தில் ரொம்ப ஃபெமிலியராக இருந்தவங்க, ரொம்ப ஃபேமஸாக இருந்தவங்க, பாடல் புலவர்கள் அந்த மாதிரி சொல்லலாம். கடவுளை போற்றி பாடியும் புகழை பரப்பியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி நிறைய விதமான விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். அது இந்தியா மட்டும் கிடையாது, எல்லா நாடுகளோடதும் அங்கே இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப ரசனை அதிகம், இதெல்லாம் தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வம் ரொம்ப அதிகம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை போய் பார்க்கலாம். இட்ஸ் பியூர்லி எ ஹிஸ்டாரிக்கல் ஒன். நிறைய பேர் அது இப்போ நம்ம ஓகே குடும்பமாக போகிறோம், குழந்தைங்களோட போகிறோம், குழந்தைங்களாம் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியும், வாய்ப்பே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. இதே நீங்கள் ஒரு தனியாக போகிறீங்க, உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கிட்டு பார்க்க முடியும், ரசிக்க முடியும், அதை பற்றி இன்னும் ஆழ்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த இடம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். இது பிரிட்டிஷ் மியூசியம் மட்டும் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. யூகே பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட மியூசியம்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ். ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புது புது விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ பிரிட்டிஷ் மியூசியம் வந்து லண்டனில் இருக்குது. ஸோ அதில் ஒரு சில பொருட்கள் வச்சுருக்குறாங்க. இப்போ இப்போ நான் வந்து லெஸ்டரில் இருக்கேன். ஸோ என்னோடய லெஸ்டர் ஏரியாவில் ஒரு மியூசியம் இருக்குது. ஸோ அங்கே போனீங்கன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இதுக்கு போகிறேன், எடின்பர்க் போயிருந்தேன். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அங்கே மியூசியம் இருக்குது. அங்கேயும் இதே மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிங்கிள் கண்ட்ரி மட்டும் இருக்காது, எல்லா கண்ட்ரீஸும் ப்ளஸ் வந்து அந்தந்த சிட்டிக்குரிய அந்தந்த இப்போ இங்கே 4 நாடு இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி அந்தந்த நாட்டில் உள்ள விஷயங்களை வந்து அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அவங்க எப்படி போராடினாங்க, எப்படி போரிட்டார்கள், எப்படி ஜெயித்தார்கள், என்னெல்லாம் முறையில் வந்து ஜெயித்தாங்க, என்னென்ன படையெடுப்பு நடந்தது,
அதுக்கான என்னென்ன வெப்பன்ஸு கருவிகள் பயன்படுத்தினாங்க, மக்களை எப்படி காப்பாற்றினாங்க, அவங்க எப்படி வந்து முன்னேற்றத்திற்கு வழிவகுத்தது, இது எப்படி முன்னேற்றத்துக்கு வழிவகுத்தது, எப்படி முன்னேறினாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட உடைகள், அவங்களுடைய நடனங்கள், அவங்களுடைய வாத்தியங்கள், அவங்களுடைய பாடல்கள், இயக்குனவங்க, அப்புறம் வந்து அதுக்காக மூளையா வேலை பார்த்தவர்கள், அப்படி எல்லா விஷயத்தையும் அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஊரில் உள்ள இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவத்தை முதன்மைப்படுத்தி அதில் காட்டியிருப்பாங்க. அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவல் அப்போ வந்து எல்லா ஊரை பற்றியும் அங்கேருந்து சேகரித்த விஷயங்கள், அங்கேருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள், அதையும் வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் இங்கே எல்லா மியூசியமும் வந்து இப்போ அருங்காட்சியகமும் அமைந்திருக்கும். ஸோ முடிந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா மியூசியமும் முடிந்த அளவுக்கு என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நுழைவு கட்டணம் பெருசாக இருக்காது. எக்ஸப்ட் கேசல்ஸ், கோட்டைகள்லாம் இருக்கும் இல்லையா, ராஜா கோட்டைகள், ராணியோடைய கோட்டைகள், அதில் வந்து அவங்களோட பயன்படுத்தின விலை மதிப்பு அதிகமுள்ள அப்படி அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அப்படிலாம் இருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபீஸ் வந்து வாங்குவாங்க. லண்டன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்க வேண்டிய விஷயங்கள், இடங்கள், முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் ரொம்ப அதிகம். அதனால மியூசியம் கவர் பண்ணுறவங்க கம்மியான்னு கேட்டால் அப்படி கிடையாது. மியூசியம் வந்து நாங்களே எப்படியும் ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணி தான் உள்ளே போனோம். இத்தனைக்கும் அது ஃப்ரீ. ஸோ அதனால் பார்க்க வேண்டிய விஷயங்கள் கூடுதலாக இருக்கின்றது. ரசிக்கும்படியாகவும் இருக்கும். உங்களோட நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலவிடலாம். அங்கே பக்கத்துலேயே நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பூங்காக்கள் இருக்குது, கஃபேஸ் இருக்குது, சாப்பிட்லாம். அப்படி தான் நாங்கள் இந்த நாளையும் முடித்தோம். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டே 3 வீடியோவோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பிலீவ் இன் யோர் செல்ஃப்.